வணக்கம். வெல்கம் டு யோக தந்திராஸ். நம்ம இப்போ பேச போகிறது கடன். முக்கியமான தலைப்பு. இந்த டயத்துக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். கடன் அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிறந்த குழந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே அது பிறண்டு படுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக உட்காரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக தடுமாறி எதாவது பிடிச்சி நிற்கும். பிறகு பார்த்திங்கன்னா மெதுவாக கீழே விழுந்து எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தள்ளு வண்டியை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க கற்றுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 8 மேலே 8 வச்சு நல்லா நடக்க ஆரம்பிக்கும். மெதுவாக ஓட ஆரம்பிக்கும். கடன் ஒரு ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நடந்துகிட்ருப்போம். அது நம்ம கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து இப்படியே மெதுவாக வளர்ந்தது நம்ம கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக நம்ம கூட வாக்கிங் போகும் கிரவுண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளை விட ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ள அது 2 ரவுண்டு முடிச்சிடும். இல்லை நம்ம 2 ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ள 3 ரவுண்டு முடிச்சிடும். அப்போ வட்டியானது அவ்வளோ ஸ்பீடாக கடனோட தொகையும் ஏறும், வட்டியும் ஏறும். நம்மளோட மன ஆற்றலை, வைராக்கியத்தை, தன்னம்பிக்கை எல்லாத்தையும் குலைத்து விடும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேர், நாமளாம் நினச்சிட்ருக்க கௌரவம்னு ஒன்று நினைக்கிறோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருங்க. அது நமது பரம்பரைக்கே கூட சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இழுக்க தேடி கொடுத்துரும். ஆகையினால் கடன் வாங்கும்போதும் சரி, கடன் வைத்திருக்கும் போதும் சரி, ரொம்ப கவனமாக அதை டீல் பண்ணணும். செலவுகளை பார்த்திங்கன்னா நம்ம வள்ளுவர் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கடனை எப்படி ஒரு வருமானம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாருங்கள். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. வருமானம் கூடுதலாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கம்மியாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்த காலகட்டத்துலேயும் வருமானத்தை பற்றி, கடன் இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்துங்களையும் அந்த கடன் அசிங்கத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா கடனில் தான் அநேக பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கடனிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உரிய முயற்சிகளை இப்போ இருந்தே எடுப்போம். குழந்தைகளுக்கு பணத்தோட அருமையை சொல்லித் தருவோம். கிரெடிட் கார்டு இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லபடியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சரியாக உபயோகப்படுத்த தெரியாதவங்களுக்கு கத்தியை மாற்றி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஆகையினால் ரொம்ப கவனமாக இருப்போம். ஈவன் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, கடன் 70 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். சொத்து பார்த்திங்கன்னா விற்க போகும்போது தான் தெரியும் அது 1 கோடி ரூபா சொத்து இல்லை, அது 65 லட்சம் 70 லட்சம் தான். அதுவும் கடன் நிறைய இருக்குது அப்படின்னு அது அந்த புரோக்கர்ஸ் மூலிமா வதந்தி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறது கூட முடியாது. அது மாதிரிலாம் ஆயிரும். நம்மளை மிகவும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திடும். அதே மாதிரி கடன் வாங்கிறதுக்கு அச்சப்படுங்க. கடனை அடைக்கிறதுக்கு சொத்தை விற்றாலும் கவலைப்படாதீங்க. ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், அந்த ஊர் உலகம் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஆகையினால் கௌரவம் பார்க்காம கடன் அடைக்கிறதுக்கு சொத்தை விற்றாலும் தவறு இல்லை. சொத்தை எப்போனாலும் வாங்கியெல்லாம் சம்பாரிச்சிட்டு. நன்றி அன்பர்களே. கவனம்.